இந்த கீழடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் ஒன்று, தமிழகத்தில் எந்த இடத்துல அகழாய்வு செஞ்சாலும் சாமி சிலையே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்யப்பட்டு விட்டது. சில இடங்களில் கிடைக்கும், தாய் தெய்வம் கிடைக்கும், கையில ஒரு குழந்தையோட மண் பொம்மை கிடைக்கும். அந்த மாதிரி எப்ப சிலைன்னு வந்ததோ அது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் சிலை. இந்த 585 எழுத்துக்கள் வந்து விட்டன என்பதை தமிழ்நாடு அரசு சிறு நூலாக, முழு அளிக்க சிறு நூலாக வெளியிட்டு இந்தியாவுடைய 22 மொழிகளிலும் போயிடுச்சு. 22 மொழிகளிலும் அந்த அறிக்கை போயிருக்கிறது. ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை இன்று வரை. பேசுறவன எவிடன்ஸோட பேசு, ஆதாரத்துக்கு கொடு, ராக்கிக்கடியில எழுத்த காட்டு. இன்னைக்கு உலகத்தை ஆண்டவர்கள் தமிழர்கள் என்று சொல்வது போல அனைத்து வகையிலும் தமிழர் நாகரிகம் அல்லது தமிழர் நாகரிகம் மிக மிக தொன்மையான நாகரிகம். அதில் ஒரு சான்றுதான் கீழடி. இதையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இனிமேல் தோண்ட தோண்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு அதை செய்யாதவன் 13 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச அகழாய்வை மதிப்பீடு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? அவனை உள்ளே விடுவதற்கு மதுரை மக்கள் தயாராக இல்லை.